இந்த உமி ஏற்றிக்கிட்டு வரும் பாருங்க, அது ஒரு வண்டி இருக்கா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு போவோம். அப்போ இந்த டூ வீலர் பின்னாடி டூ வீலரில் வரவங்களோட கண்ணில் அவ்வளோ. இதில் எதுவும் லைட் ஏரியா தான் இருக்குது. வெல்கம் நல்கொண்டா. ஆனால் இதில் ஆப்போசிட்டில் வர்றது பாருங்கள் வண்டி. இப்போ வர காருங்களுக்குலாம் ஒயிட் கலர் லைட்டில் ப்ரொஜெக்டர் லைட்டு கொடுத்துட்டாங்களா கட்டியும். நானும் இந்த மூட்டைப்பாடி வண்டியை கொஞ்சம் நேரமாக சைடு போட்டுடலான்னு எட்டி எட்டி பார்த்துன்னுக்கிறேன். ஏரிக்கரை மேலே போயிட்டுருக்கேன். வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். ஓகே, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. வாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். வண்டி இந்த சந்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. மக்களே, சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு. நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் கொஞ்ச நேரம். ரெஸ்ட்டு சின்ன ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே, இதோட ஸ்ட்ரைட்டாக கம்பெனி போயிட வேண்டியதான். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்துக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றுறதுக்கு. ஹைதராபாத்துக்கு போகணுமா இல்லை, அவுட் சைடில் லாங்கில் போகிற மாதிரி போகணும். இங்கேருந்து இன்னொரு 220 கிலோமீட்டர் என்னமோ வரும் கம்பெனிக்கு. அதான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வண்டி வேறு அப்பப்போ கோளாறு கொடுத்துக்கிட்டே போகுது. போயிட்டோம், நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். ஓகே தான். சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு பாருங்க மக்களே. சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறையும். ஒரு தடையும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்குது மக்களே. எந்த பிரச்சனையும் வைக்கல, கரெக்டாக வேலை செய்யுது. போக போக தான் பிரச்சனை வைக்குது. மக்களே, எங்கள் பாரு ஒரு காரு எரிஞ்சு போய் கருவோடாக இருக்குது. அந்த தடவை வரும்போது இல்லை, இந்த தடவை வரும்போது தான் இருக்குது. எதனா ஒன்று எப்படியாவது ஆகுது மக்களே. அதுதான் பார்த்து ஜாக்கிரதையாக வர்றவங்கன்னுன்றது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் ஓகே தான். பார்த்து மெதுவாக வாங்க. டூ வீலரு, காரு, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. மக்களே, இதோ முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்க ஒரு கண்டெய்னரு. இது நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி தான். இந்த வண்டி ஓனர் பேர் மணிகண்டன். யார் ஓட்டுறாங்க சொல்லி வேறு யாரோ ஓட்டிக்கிட்டு வராங்க. அநேகமாக ஓனர் வீட்டில் இருப்பார், டிரைவர் போட்டு ஓட்டுறாரு பொழுது. இருந்தால் பேசிட்டு போகலாம். சரி விடுங்க, போகலாம். மக்களே, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லாரிக்கு நிறைய நண்பர்கள் வந்து நேரம் வரலாமா, கூட வரலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு போக ஒத்துக்க மாட்டாங்க. சும்மா கூட்டிக்கிட்டு போகிறதுனாலும் சரி, ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டு போகிறதுனாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, போகிற பெரும்பாலும் இருக்கிற கம்பெனி எல்லாமே டிரைவருங்க மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. வேறு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கில்லரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. டபுள் டிரைவராகவே இருந்தாலும் பெரிய கம்பெனிஸு, அதேமாதிரி ஹார்பரு, இதெல்லாம் வந்து டபுள் டிரைவராகவே இருந்தாலும் ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஒரு ஆள் வெளியே தான் நிற்கணும். அதனால் வந்து யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியல. அதனால தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. மன்னித்து விடுங்கள் மக்களே. வாங்க ஹைதராபாத் போயிட்டு இந்த எக்ஸ்போர்ட் லோட ஏற்றுவோம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ஒரே தட்டு நேராக போய் கம்பெனிக்கு போயிடணும். இடையில எங்கேயும் ஆழ்ந்துடும் போடக்கூடாது. முக்கியமாக சாப்பிட்டோமா வண்டி எடுத்தோமான்னு இருக்கணும். நேராக கம்பெனி போய் ரீச் பண்ணுவோம். வாங்க, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் நைட் ட்ராவல் தான் அதிகமாக இருக்கும்.
மக்களே இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிராலிகுடா ஊருக்குள்ளே போகிற ரோட்டாண்ட தான் போயிட்டுருக்கேன். பாருங்க, இதான் மிராலிகுடா ஊருக்குள்ளே போகிற ரோடு. நம்ம அப்படியே பைபாஸ்லேயே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்கட்பள்ளி வரும். நார்கட்பள்ளி இன்னும் 65 கிலோமீட்டர் இருக்குது இந்த ரோடு முடியறதுக்கு. இந்த ரோடு முடிஞ்ச உடனே லெஃப்ட் எடுத்து விஜயவாடா டு ஹைதராபாத் ஹைவேஸில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு இன்னும் 65 கிலோமீட்டர் இருக்குது. சாயந்தர நேரத்தில் வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. மக்களே, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது பிடிக்கும்? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் நிறையா இருக்கும். அவங்க லைனாக ஒரு 10 ரைஸ் மில்லுக்கு மேலே இருக்கும். இந்த மெயின் ரோட்லேயே எல்லாம் லைனாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து நெல் விளைஞ்சி அறுத்துட்டாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நெல் எல்லாமே இங்கே தான் இப்போ டிராக்டரில் வரும். அடுத்த இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து எல்லா மில்லும் ஃபுல்லாக ஓட போகுது. இதில் அது கூட ஒரு பிரச்சனை இல்லை. இந்த உமி ஏற்றிக்கிட்டு வரும் பாருங்கள், அது ஒரு வண்டி இருக்கா, இப்போ அதில் லோடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அது இல்லாத சைடில் 2 பேகு கட்டி இந்த ரோட்டையே கவர் பண்ணிக்கிட்டு போவோம் வண்டி. அந்தமாரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவங்களும் சைடு வாங்க முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு போவோம். அப்போ இந்த டூ வீலர் பின்னாடி 2 வீலரில் வரவங்களோட கண்ணில் அவ்வளோ நாங்களே புலம்பிட்டே போவோம், என்னடா இது இப்படி கொட்டிக்கிட்டே போகுது, எதனா ஒரு வழி பண்ணக்கூடாதா அப்படின்னு. மக்களே, மதுகுப்பள்ளி அதான் நார்கட்பள்ளிக்கு முன்னாடி இருக்க டோல்கேட் இது. இந்த ட்ரிப்பில் இதுதான் லாஸ்ட் டோல்கேட். இதுக்கப்புறம் டோல்கேட் கிடையாது. மேலே பைபாஸ் ஏறிட்டோன்னா சிங்கிள் ரோடு தான். 763 ரூபா ஒரு சிங்கிள் டோல் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முடிகிற வரைக்கும் பைபாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ரோடு தான். நானே எதனா வழியில் நல்ல டீ கடை வரும்னு பார்க்குறேன். டீ கடையே வரமாட்டேங்குது. தொண்டை வறண்டு போய்க்குது மக்களே. என்கிட்ட இருக்கிற தண்ணி சுட தண்ணியாக இருக்குது, அதை குடித்தாலும் சரி வரல. ஏன்னா டீ கடையில் நிப்பாட்டி ஜில்லுன்னு கொஞ்சம் கூலிங்காக தண்ணி வாங்கி குடித்தா தான் இந்த தண்ணி தாங்க அடங்கும். மக்களே, இங்கே தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், போன மாதம்ன்ற பாருங்க, போன தடவை வரும்போது கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த பிரிட்ஜு முடித்து லைட் செட்டிங்லாம் போட்டு ஓப்பனே பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வேகமாக ஒரு 2-3 மாதம் இந்த பிரிட்ஜு முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், இந்த வாலாஜா ரோட்டில் நோண்டி போட்டபடியே கிடக்குது. என்னதான் இங்கே எலெக்ஷனு அது இதுன்னு வந்தாலும் எதையோ ஒன்றதுக்காக இந்த எலெக்ஷன் முடிக்கணுன்றதுக்காகவாது முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? நான் கரண்ட் எதுவும் இல்லையா? இதில் எதுவும் லைட் ஏரியா தான் இருக்குது. வெல்கம் நல்கொண்டா. கொஞ்ச நாளில் இந்த பிரிட்ஜ் ஒர்க்கையும் முடிச்சிடுவாங்க. எங்கேயாவது வேலை சீக்கிரமாக நடக்குது. வேலை இருக்குது. அதுதான் மக்களே, விஜயவாடா டு ஹைதராபாத் ஹைவேஸ். நம்ம அதில் தான் இப்போ போய் ஏறி அது ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான்.
அந்த ஊரை தாண்டினா தான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மக்களே, என்னுடைய வண்டியோட ஹெட்லைட் விசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா சேஸில் இருக்க ரெண்டு ஹெட்லைட் மட்டும்தான் போட்டு ஓட்டுறேன். எக்ஸ்ட்ரா லைட் இருக்குது, ஆனால் அதை இழுத்து விட்டால் ஒன்றும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் இதில் ஆப்போசிட்டில் வர்றது பாருங்கள் வண்டி. இப்போ வர காருங்களுக்கெல்லாம் ஒயிட் கலர் லைட்டில் ப்ரொஜெக்டர் லைட்டு கொடுத்துட்டாங்களாங்காட்டியும் கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் என்ன வண்டி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதான் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டால் வர லைட்டு. இதை போட்டோன்னா கூட எதுக்கு வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் நான் போட மாட்டேன். ஆனால் கார் ஐபீம் போட்டு 4 லைட்டு போட்டு இழுத்து விட்டு வராங்க பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் அதுமாரி வண்டி எதனா லோ பீம் ஐபீம் எதனா பண்ணணும், அதுவும் கிடையாது. எனக்கு நான் போட்டு வர்றது இந்த ஒயிட் கலர் எல்இடி லைட்டை போட்டதுலேருந்து ஒரே இதுவாக இருக்குது. என்ன தான் போலீஸ் வந்து அதை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் காருக்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வாங்கி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்பெனி போகிற வரைக்குமே சிங்கிள் ரோடு தான் மக்களே. பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். நைட் நேரம் வேறு எந்த வண்டி சைடு வாங்குறதுல அவசரப்படக்கூடாது. டூ வீலரு யார் வந்தாலும் மெதுவாக நிறுத்தி தான் போகணும். இல்லை டூ வீலர் ஆப்போசிட்டில் வந்தாலும் சரி, இல்லை என் ட்ராக்கில் போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தாலும் சரி, சைடு வாங்குறது கஷ்டம். பாருங்க, ஆப்போசிட்டில் வண்டி லைனாக வருது. எதனா தெரியுதா பாருங்க? ஒன்றுமே தெரியல பாருங்க. வெள்ளை கலர் லைட்டு 6 லைட்டு போட்டு போகிறாங்க மக்களே. மக்களே, நானும் இந்த மூட்டைப்பாடி வண்டியை கொஞ்சம் நேரமாக சைடு போட்டுடலான்னு எட்டி பார்த்துன்னுக்கிறேன். எட்டி பார்க்குற நேரம் ஃபுல்லாக எதனா ஒரு வண்டி வந்துடுது மக்களே. ஒரு டூ வீலர் வந்தால் கூட சைடு வாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. யாரும் கேப்பு கிடச்சுன்னா போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா அது லோடு வண்டி மெதுவாக தான் போகும். நம்மளது எம்டி வண்டி கொஞ்சம் போகலான்னு பார்க்குறேன். எதனா ஒரு வண்டி வருது பாருங்க, அது ஒரு வண்டி வருது. நல்லா லாங் கேப்பு கிடச்சதுக்கப்புறம் தான் ஏறணும். ஏன்னா இந்த வண்டியும் பிக்கப் ஆகணும். பிக்கப் ஆகி வர்றதுக்குள்ளே அந்த வண்டி மெதுவாகவும் வரணும். பாருங்க, ஒரு வண்டி அங்கே பிரேக் டவுன் ஆகி நிற்குதா என்ன? நெல் வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்களா? மக்களை, எங்கே இருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா பூனகிரியில் தான் இருக்கேன். பார்சல் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். மக்களே, பூனகிரி ஊருக்குள்ளே போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். நைட் டைம் ஆகிடுச்சு. என்ன ஒன்று, அந்த மலை பெருசாக மழை வரும் பாருங்க. அந்த மலைக்கு பக்கத்தில் மட்டும் ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்து போயிட்டோன்னா அந்தாண்ட போயிட்டு பஸ் ஸ்டாண்டு ஓரமாக போய் திரும்பி போயிடலாம். பகல் இருந்திருந்தால் அந்த மலை ஓரத்தில் போகிறத காமிச்சிருப்போம். அப்போனா அவுட்டர்லேயே போயிருப்போம். பகல் டைமாக இருந்ததுன்னா அந்த மலை ஓரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். நைட்டில் இருந்து முடிஞ்ச அளவு காட்டுறேன் பாருங்க. எல்லாம் இந்த இப்படி கட் பண்ணி உள்ளே போய்டும். இவ்வளோ நாளும் இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறோம் ஊருக்குள்ளார. வேறு மக்களே, இதுக்கப்புறம் தான் வந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் போக முடியாது. இந்த இடம்தான். இதனாலே தான் அவுட்ரு போய் சுற்றிக்கிட்டு போகிறது. வெறும் ஒரு லாரி வந்துருச்சு ஆப்போசிட்டில். இது மலை இருக்குது இந்த பக்கத்தில், ஆனால் தெரியாது. வெறும் மேலே ஒரு வெள்ளை லைட் எரியுது பாருங்கள். அதான் மலை கோட்டை. மேலே ஒரு பில்டிங் மாரி இருக்குது. அது ஒரு லைட் எரியுதுங்களா மேலே ஒயிட் கலரில். இது ஃபுல்லாகவே மலை தான். ஏன்னா தெரியுதா? ஒன்றுமே தெரியாது.
நடமாட்டமே இல்லாத ரோட்டில் போயிட்டுருக்கேன் மக்களே. இந்த மாதிரி பகலில் இருக்க மாட்டேங்குது. மக்களே, இவ்வளோ தூரம் ஓட்டிக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இது அது வழிப்பாதை இல்லை, மாட்டு வண்டி பாதை. அந்த ரோட்டில் போகணும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏரிக்கரை மேலெலாம் போகணும். இதுக்கு முன்னாடி வந்திருப்போம், வீடியோ போட்டிருக்கேன். பகலில் வந்திருப்பேன். இப்போ வந்து நைட்டில் போகிறேன். மக்களே, ஏரிக்கரை மேலே போயிட்டுருக்கேன். கண்டெய்னர் பாருங்க, டமால் டமால் குச்சின்னு வருது. ஓகே மக்களே, கம்பெனிக்கு வந்து சேர்ந்தாச்சு. வாங்கிட்டு வந்த டிஃபனை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் காலையில் என்ன நடக்குது, காலையில் தான் கூப்பிட்றாங்களா இல்லை நாளைக்கு முடிஞ்சு மறுநாள் கூப்பிட்றாங்களா என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியாது, ஒரு ஐடியாவும் இல்லை. அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அது வரைக்கும் பாய்.